நீங்கள் பயப்படுற ஆளா அப்படின்னு உங்களை என்ன கேட்டால் எனக்கு பயம்லாம் கிடையாதுப்பா, நான் ரொம்ப தைரியமான ஆளுன்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஏகப்பட்ட பயம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பயம் 2 விதமாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து வெளியில் இருக்கிற பயம், அதாவது ஒரு இருட்டான இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல நமக்குள்ள ஒரு பயம் தொற்றிக்கும். ஏதாவது ஒரு மிருகங்களை அடிச்சிருமோ இல்லை ஏதாவது நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும். அது வெளில இருக்க பயம். ஏன்னா உங்களுடைய பாதுகாப்பு உணர்வு முக்கியம் அப்படின்னு. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து ஆதி காலத்தில் மனுஷன் வந்து காட்டுக்குள்ளே இருந்தா இல்லையா, அப்போவே அந்த இருட்டை பார்த்தா மனுஷனுக்கு பயம் இருந்திருக்கு. அதனால தான் இன்னி வரைக்கும் இருட்டை பார்த்தா பயம் இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா கூட அந்த ரொம்ப சுத்தமாக இருந்தால் கூட அந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போக சொன்னால் ஒரு பயம் தொற்றிக்கொள்ளும். அதற்கு காரணம் நம்முடைய நினைவகம் சொல்லக்கூடிய இந்த மெமரியில் இருக்கக்கூடிய விஷயம். நாம் பல்லாண்டு காலமாக இந்த மெமரி நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. நமக்கு அந்த பயம் நம்ம கூடவே இருக்குது. சரி, இந்த பயம் நமக்கு தெரியும். அதாவது நம்ம வெளியில் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு மிருகத்துக்கு கூட இந்த உணர்வு இருக்குங்க. அது வந்து பாதுகாப்பாக இருக்கணும், அதுக்கு தேவைன்ற போது சில விஷயங்கள் நடக்கணும், அது கூட்டமாக வாழும் அப்படின்னு இந்த மிருகத்துக்கு இந்த குணாதிசயங்கள் இருக்குது. இதே குணாதிசயங்கள் மனிதனுக்கும் இருக்குங்க. நாமளாம் என்ன பண்ணுறோம், கூட்டமாக இருக்கணும் முயற்சி பண்ணுறோம், பல ஆசாபாசங்கள் இருக்குது. நமக்கான சேஃப்டி கம்ஃபர்ட் சொல்லக்கூடிய அந்த இடத்துல நாம் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒத்து போகுது இருக்கலாம். இது வந்து ஒரு வெளியில் இருக்கக்கூடிய பயம். நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோம்னா, நமக்கு உள்ள இன்னொரு பயம், அதாவது ஒரு இன்வர்ட் ஃபியர் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுமையான நோய் இருக்குது. இது ஏன் நான் நோய் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை முழுமையாக வாழ்வதற்கு அது ஒத்துழைக்கிறதே இல்லைங்க. நான் சொல்லக்கூடிய பயம் என்ன பயம் தெரியுமா? நாளைக்கு என்னுடைய அலுவலகத்தில் என்ன நடந்துருமோ, நாளைக்கு நான் போக போகிற விழாவில் நான் பேசும்பொழுது ஏதாவது நடக்குமோ, இல்லை என்னுடைய உறவினர்கள் என்னை மதிக்க மாட்டாங்களோ, இல்லை நாளைக்கு நான் வந்து சாப்பாடுக்கே வழியில்லாமல் போகணும், இப்படின்னு நாளைக்குன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் பழைய விஷயம், நடந்த விஷயத்தை பற்றி கவலைப்படுவோம், அந்த கவலையோடு பயமும் படுவோம். ஒரு வலி கிடச்சிருக்கும், அந்த வலியை நம்ம நினச்சிருப்போம், அந்த அவமானப்பட்டிருப்போம், அந்த அவமானத்தை நினைப்போம். நினச்சி அந்த கடந்த கால வலியை நினச்சி இப்போ இருக்கக்கூடிய அந்த நிகழ்காலத்தில் பயந்துக்கிட்டு இருப்போம். இது போன்று மறுபடியும் நடக்கக்கூடாதுன்னு ஏகப்பட்ட விஷயங்களும் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இந்த பயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த பயத்தை பற்றி யார் பேசுவதற்கு தகுதியான ஆள் அப்படின்னா, யார் தன்னைத்தான் அறிந்து கொண்டார்களோ அவர்கள்தான் தகுதியான ஆள். அப்படிப்பட்ட ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜித்து கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். அவர் வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப்ன்ற அந்த புத்தகத்தில் அருமையாக பயம் அப்படின்னா என்ன, எப்படி பிரிக்கலாம், எதற்காக ஒரு மனுஷனுக்கு பயம் வருதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த புத்தகத்தை அனைவருமே படித்து பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சில கருத்துக்களை தான் நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மக்கள் வந்து தயாராக இல்லைப்பா அப்படின்றார். அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு நம்மளை இதயத்தை தாக்கக்கூடிய விஷயம். அது நீங்கள் இதயத்தை தாக்கக்கூடிய விஷயம் வந்தால் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாருமே நேஷனலிசம் சொல்கிறீங்கப்பா, தேசியவாதின்றீங்க, மதவாதின்றீங்க, என்ன பண்ணுறீங்க, மக்களை கொஞ்சம் பிரிக்கிறீங்க, பிரித்தாளக்கூடிய முறையில் ஒரு குழுவாக இணைகிறீங்க. அந்த குழுவில் நான் தலைவனாக இருக்கணுன்றீங்க. அந்த குழு எப்பொழுதுமே தன்னைத்தானே ஒரு பெருமைப்படுத்திக் கொள்ளும் விஷயமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நாம் மனிதனுக்கு தேவை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மனித இனம் ஒருமைப்படணும், அதுதான் மனிதனுடைய தேவை அப்படின்றார். அப்படி நடந்துடுச்சு அப்படின்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த உலகப் போர்கள் நடக்காது. இன்றைக்கு நடக்கக்கூடிய என்னுடைய நாடு பெருசா உன்னுடைய நாடு பெருசான்ற விஷயங்களோ அது ஆரோக்கியமான போட்டியாக இருந்தால் பரவாயில்ல. ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாடு அழிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோட இன்றைக்கு இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை வைத்துக்கொண்டோ அல்லது ஆயுதங்களை வைத்துக்கொண்டோ ஆயுத படைகளை வைத்துக்கொண்டோ மிரட்டக்கூடிய விஷயம் நடக்காது. ஆக நாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்கிறோம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, நாம் வந்து இதையும் கூட என்ன சொல்கிறாரு ஜேகே அவர்கள், இதுவும் நம்ம மிருகமாக இருந்தபோது இந்த செயல்பாடு இருந்துச்சுப்பா, ஒரு கூட்டமாக ஒரு மிருகங்கள் அதுபோல் தான் நாமளும் இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை தெரிவிக்கிறார். சரி, இந்த பய உணர்வு மனுஷனுக்கு எதனால் வருது அப்படின்னு கேட்டால் அவர் தெளிவாக சொல்கிறார், எண்ணங்கள் மூலமாக வருதுன்றார். அப்படி எண்ணங்கள் மூலமாக ஏன் வருது, நமக்கு யோசிச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதை வச்சு நாம் இதை கற்றுப்போம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம், இந்த எண்ணங்கள்னா ஒரு சுகத்தையும் கொண்டு வருதுங்க. எண்ணங்கள் மிக முக்கியமான விஷயம். அது எப்படி சுகத்தை கொண்டு வருதுன்னா, ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சென்ற வருடம் சுற்றுலா சென்றிருக்கீங்க, ஊட்டிக்கு போயிருக்கீங்க, இல்லை வேற எங்கேயும் வெளில போயிருக்கீங்க. அதை நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு சுகம். நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை, அந்த எண்ணத்தை நீங்கள் ஓட்டி பாருங்கள், ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதுபோல் உங்கள் மனசுக்குள்ள ஒரு பய உணர்வு கலந்து ஒரு வலியை நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நடந்த வேதனை நினச்சி பாருங்கள். அப்பொழுது உங்கள் மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கும். அந்த வலி மறுபடியும் நமக்குள்ளே வரக்கூடாத ஒரு பயம் இருக்கும். அப்படியே இல்லையா, நீங்கள் நாளையை பற்றி நினச்சி பாருங்கள். நாளைக்கு என்ன நடக்குமோ,
நாளைக்கு ஒருவேளை அவர் என்னுடைய பாஸ், என்னுடைய முதலாளி என்னை திட்டா நான் என்ன பண்ணுறது, நான் செய்கிற விஷயத்தை சரியில்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்னுடைய மனைவி என்கிட்ட சரியாக நடந்துக்கலாம் நான் என்ன பண்ணுறது, இப்படி ஏகப்பட்ட பய உணர்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த எண்ணம் ஒன்று பின்னாடி போகுது, அதாவது நடந்த விஷயத்தை பற்றி யோசிக்குது, இல்லை நாளைக்கு என்ன நடக்கணும், என்ன நடக்கணுன்ற ஒரு கட்டளையோடு அது சிந்திக்குது. அப்படி சிந்திக்கும் பொழுது பயம் வருது. ஆக எண்ணம் தான் உன்னுடைய சுகத்திற்கும் உன்னுடைய பயத்திற்கும் மூலாதாரமாக இருக்குன்றார். அப்போ இந்த எண்ணத்தை விட்டு நாம் விலகிடலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ எண்ணம் தானே பிரச்சனை, அப்போ நான் எண்ணமே இல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இருக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, எண்ணம் என்பது ஒரு சில இடங்கள் மிக 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 முக்கியமாக தேவை. ஏன்னா எண்ணத்தின் மூலமாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய ஒவ்வொரு நினைவுமே நம்முடைய மனசுக்குள்ள இல்லையா, அந்த ரியாக்ஷன் சொல்லக்கூடிய நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம், இதையெல்லாம் சேர்ந்து நம்முடைய எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்குது. அந்த எண்ணங்கள் நிச்சயமாக தோன்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி தோன்றிக்கிட்டே இருந்தால் தான் நான் உங்க கூட பேச முடியும், நீங்கள் இதை கேட்க முடியும், இதை நீங்கள் உங்களுக்குள்ளே உள்வாங்கிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அலுவலகத்தில் வேலை செய்யறதுக்காக இருக்கலாம், அல்லது உங்களுடைய குடும்பம் நடத்துவதாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் எண்ணங்கள் சிறப்பாக செயல்படணும். இந்த எண்ணங்கள் இருந்தால்தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதைத்தான் அப்துல் கலாம் சொல்றாரு, எண்ணங்களை சிறப்பாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகன்றார். ஆக எண்ணங்கள் முக்கியம்னு தெரிய வருது. ஆனால் இந்த பய உணர்வும் அது கூட வருது. இது எப்படி போய் ஒழிச்சு கட்டுறது அப்படின்னு கேட்டால், அதற்கு ஒரு அருமையான ஒரு வழி சொல்கிறாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் முழு மனதோடு ஒரு விஷயத்தை செஞ்சீங்கன்னா அந்த இடத்துல அப்சர்வர்னு சொல்லக்கூடிய ஒரு பார்வையாளர் போல ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு ஆள் அவன் இருக்க மாட்டான், அவன் தான் பிரச்சனை பண்ணுறான். எப்படின்னா, ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலில் நான் முழுமனதாக இருந்துட்டேன்னா எனக்கு உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு ஆள் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே இருப்பான், நீ அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இது ஆயிடுச்சு, அது அந்த ஆள் இல்லாமல் போயிடுவான் அப்படின்றார். அந்த ஆள் ஒரு இடத்துல இல்லை, அந்த அப்சர்வர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படி என்றால் உங்களுக்கு எந்தவித எண்ணங்களும் எழாது. எண்ணங்கள் எழவில்லை என்றால் உங்களுக்கு பய உணர்வு இருக்காது அப்படின்றார். இது சொல்றதுக்கு எளிமையாக இருந்தாலும் செய்வதற்கு மிக மிக கடினம். இது ஒரு பிளாங்க் ஸ்டேட் சொல்லக்கூடிய ஒரு வெறுமையான ஒரு விஷயம் இல்லை. இதையுமே நான் எண்ணமே சிந்திக்காம இதை நாம் ஏகப்பட்ட கேள்விகள் நமக்குள்ள கேட்கணும். நாம் ஒவ்வொரு செயல் செய்யும் பொழுதும் அதை மிக 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 கவனத்தோடு செய்யணும். நீங்கள் பல் தேய்க்கிறீங்களோ அதை கவனத்தோடு பல் தேய் பண்ணுவார். ஓஷோ அவரும் அடிக்கடி சொல்வார், நீ செய்யக்கூடிய சிறு சிறு செயலில் உன்னுடைய முழு கவனத்தை செலுத்திக்கிட்டே வா, அது ஒரு வகையான தியானம். அந்த தியானம் பழக பழக அந்த இருக்கக்கூடிய இடைவெளியை நீ கண்டுபிடிப்ப. அந்த இடைவெளியை கண்டுபிடிச்சிட்டா உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஓஷோவோட கருத்து. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இந்த எண்ணம் தான் நமக்கு சுகத்தையும் தருகின்றது, இந்த எண்ணம் தான் நமக்கு பய உணர்வும் தருகின்றது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எண்ணத்தை வச்சு தான் இந்த நிகழ்காலத்தையே ஒரு வகையில் கெடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த நொடியை பார்த்து என்ன பண்ணா, இந்த நொடியை அனுபவிக்கிறது கிடையாது. நேற்று நடந்த விஷயத்தை போட்டு மனசில் ஒரு குழப்புறது, நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தில் அது ஒரு குழப்புறது, அது குழப்பிட்டு ஒரு தெளிவே இல்லாத ஒரு கண்ணாடி மூலமாக இந்த நிகழ்காலத்தை பார்த்துட்டு என் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்குது, என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தால் கடைசியாக கட்டையில் போகிற வரைக்கும் புலம்ப வேண்டியது தான். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நிகழ்காலத்தை சரியாக பார்க்கக்கூடிய கண்கள் நமக்கு இல்லை. அதற்கான காரணம் நாம் தெளிவாக இல்லை. அதற்கான காரணம் நாம் யார் என்பதை நாம் அறியவில்லை. அதற்கான காரணம் நம்முடைய எண்ணங்கள் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. நாம யாரு, நமக்குள்ள வர எண்ணம் ஏன் வருது, அந்த எண்ணங்கள் எதனால வருது. நான் ஒரு அழகான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நம்ம கூர்மையா கவனிங்க. நமக்குள்ள ஒரு கேள்வி வேணும், என்னுடைய எண்ணம் என்னுடைய மனைவிக்கு இல்லை, என்னுடைய குழந்தைக்கு இல்லை, என்னுடைய தந்தைக்கு இல்லை, என்னுடைய தாய்க்கு இல்லை, என்னுடைய உறவுகளுக்கு இல்லை, என்னுடைய நண்பர்களுக்கு இல்லை, என்னுடைய அலுவலகத்தில் இல்லை. இந்த கேள்வி எழுது. இதற்கான விடை என்ன தெரியுமா? சைவத்தில் ஒரு அருமையான பாடல் இருக்கு, அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் அனுபவம் எவர் எவருக்கு உதவினர்னு ஒரு அருமையான பாடல் இருக்கு. முடிஞ்சா இந்த காணொலியில் இணைக்கிறேன். அப்படிப்பட்ட அந்த அருமையான பாடலை படிக்கும்போதுன்னா, உன்னுடைய வினை வழிப்படி நீ சிந்திக்கிற, அதுபடி நீ சிந்தனை போகுது, அந்த சிந்தனையை நீ கவனின்ற. இப்போ ஜேகே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்ற முடியும்னா நம்ம கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் கஷ்டப்படுறோம்னா, நம்முடைய எண்ணங்கள் மூலமாக கஷ்டப்படுறோம். எண்ணங்கள் இல்லாமல் வாழ முடியுமானா எண்ணங்களின் தேவை இருக்கு. அதை எப்படி பயன்படுத்தணும்னு நமக்கு மிக மிக முக்கியமாக கவனிக்கணும். அதற்கு சொல்லக்கூடிய ஒரு உத்தி என்ன அப்படின்னா, முழு கவனத்தோடு ஒரு செயலை செய்யும் பொழுது உனக்கான ஒரு பார்வையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு அப்சர்வர் இருக்கார் இல்லையா, அவர் இருக்க மாட்டார். அவர் இல்லாத பொழுது நிச்சயமா எண்ணங்கள் எழாத போது உனக்கு துன்பம் கிடையாது அப்படின்றது தெளிவாக சொல்றாரு. இதை நீங்க மீண்டும் மீண்டும் சிந்திச்சு பாருங்க. உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு பாருங்க. ஜேகே அவர்கள் சொல்லுவது தான், நான் உங்களுக்கு எப்பொழுதுமே இதுதான் வழின்னு சொல்ல மாட்டேன்பா, நான் உன்னை
ஒரு சிந்தனைக்குள்ள உட்படுத்துவேன். நீ கண்டுபிடிச்சிக்கோ. எப்போ நான் ஒரு விஷயத்தை இதுதான் வழி இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டோம், அப்போ அது முடிவாக இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ள சிறப்பு என்னன்னா அவனை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவனை அவன் அறிந்துக்கிறதுக்கு முடியணும் அப்படின்னா நாம கேள்விகள்லாம் கேட்க வேண்டும். அந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்குள்ளே இருந்தால் வரணும். நான் பேசும் பொழுதே உங்கள் மனசுல அந்த கேள்விகள் ஓடணும். அந்த பதில்கள் உங்களுக்குள்ளேயே நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் உங்களுக்கான வளர்ச்சி கிடைக்கும். நான் ஒரு பதில் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் உங்களை ஒரு கேள்வி கேட்க முடியும். அந்த கேள்வியின் மூலமாக நம் வாழ்க்கை சிறப்பாக அமையும். இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைந்த பல புத்தகங்கள் தான் அது ஜேகே எழுதியது. அதில் முக்கியமான புத்தகம் வாட் ஆர் யூ டூயிங் வித் யுவர் லைஃப். இந்த புத்தகத்தை மீண்டும் நாம் சிந்திப்போம். இது போன்ற ஒரு அருமையான தகவல்கள்லாம் நாம் தினந்தோறும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கருத்து பெட்டில் உங்கள் கருத்தை தெரிவிங்க. நாம் பல உணர்வுகளை பற்றி, பயத்தை பற்றி, கவலையை பற்றி, ஏகப்பட்ட விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். இப்படி பேசுவதன் மூலமாக நமக்கு தெளிவு கிடைக்கும். இந்த தெளிவின் மூலமாக நம் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மீண்டும் உங்களை அருமையான காலம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.